வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். மார்க்கெட்டே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். அதாவது ஸ்டாக்கு மேலே போச்சுன்னா கோல்டு மேலே போகுது, ஸ்டாக்கு குறைஞ்சிச்சின்னா கோல்டும் குறையுது. நார்மலாக இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப கோல்டை பற்றி யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அண்டு ஸ்டாக் மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லோரும் கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி மூவ் ஆகுது. ஏறுனா ரெண்டும் சேர்ந்து ஏறுது, இறங்குனா ரெண்டும் சேர்ந்து இறங்குது. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன் தான் நம்ம பார்க்குறோம். நேற்று கூட இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஏன் ஸ்டாக் மேலே போயிட்டே இருக்குது, அதே சமயத்தில் கோல்டும் மேலே போயிட்டே இருக்குது. ஏன் இது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை, பட் ரெண்டுமே ஒரே மாதிரி மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பேசியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். ஆனால் ஷார்ட்டாக அது சொல்லிடுறேன் நான். ஏன்னா ஷேர் மார்க்கெட் நல்லா பண்ணும் எப்போ அப்படின்னா, இந்த ஏர்னிங்ஸு அண்டு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ் நல்லா இருந்துச்சுன்னா தென் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதே சமயத்தில் வேல்யூவேஷனும் ரீசனபிளாக இருக்கணும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லா இருக்குது, ஏர்னிங்ஸு சம்வாட் பெட்டராக இருக்குது. பட் ஆனால் தி எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கை ஹையாக இருக்குது. அண்டு அதனாலேயே அந்த ஷேர் மார்க்கெட் நல்லா பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கோல்டில் அதாவது கரன்சி மேலே நம்பிக்கை போயிடுச்சு, எஸ்பெஷலி டாலர் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. குளோபல் ட்ரேடில் நிறைய செட்பேக் இருக்குது. ஸோ அதனால் கோல்ட்லேயும் மக்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஸ் ஆல்டர்னேட் அசெட் அப்படின்ட்டு. ஏன்னா அன்சர்டனி நிறைய இருக்குது, அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வேறு குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹெவி லிக்விடிட்டி இருக்கிறனாலையும் அண்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சில பேர் கோல்டை ஸ்டில் கிரேட் அசட் சொல்லி அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் இல்லை எவ்வளோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, 10% இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 15% இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்கிட்ட ஸ்டாக்கு திருப்பி அதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட திருப்பி அது பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடும். ஏன்னா கவர்மெண்ட்டோ இல்லாட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸோ ரொம்ப நாள் ஸ்டாக் மார்க்கெட்டை இந்த டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பிலீஃப் இருக்கிறனால தென் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கான்ஃப்ளிக்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் பிஹேவியர் இருக்கிறனால இந்த ரெண்டுமே ஏறுது இல்லாட்டா குறையுது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ இதை பற்றி கூட ஒரு டீட்டெயிலாக ஜோகோ ஷீட்டில் போட்டிருக்கேன் நான். ஸோ விருப்பம் இருக்கவங்க போய் பார்க்கலாம். அண்டு அஃப்கோர்ஸ் அதுக்கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா காவேரி business.in மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் அதை ஜோகோ ஷீட்டை ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு அதில் அதர் டீட்டெயில்ஸ் கூட இருக்கும், அதை கூட நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜோகோ ஷீட்டில். இன்றைக்கி பார்த்திங்க ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு. 2-3 நாள் முன்னாடி போட்ட வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா வார்பக் பினாக்கஸ் அப்படிங்கிற ப்ரைவேட் ஈக்விட்டி பீப்புள் நியர்லி அபவுட் 9.4% ஸ்டேக் எடுத்தாங்க. அண்ட் அதை ஃபாலோட் பை சுமிட்டோமோ மிட்சுயி பேங்கிங் கார்பரேஷன் நியர்லி 24.9% இன்வெஸ்ட் பண்ணாங்க எஸ் பேங்க்கில். ஸோ அதை ஃபாலோட் பை அண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ் பேக்கு ஆர்பிஎல்லில் தி எமிரைட்ஸில் இருக்கிற என்பிடி அப்படிங்கிற பேங்க் அதில் 27,000 crore இன்வெஸ்ட் பண்ண போகிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய ஆக்ஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 6,200 crores ஃபெட்ரல் பேங்க்கில் ஸ்டேக் எடுக்க போகிறதா பிளாக் ஸ்டோன்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது அபவுட் 9.99%. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி இந்த பேங்க்கு, நாளைக்கு எந்த பேங்க்கு அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்டோன் ஃபெட்ரல் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு.
ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபெடரல் பேங்க்கில் வந்து வரும்போது இதோட கேபிட்டல் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஏன் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னு பார்த்தா, இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியை அவங்க நம்புகிறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, இங்கே தான் க்ரோத்து நடக்குது வேர்ல்டு ஓவரை கம்பேர் பண்ணால். டெஸ்பெக்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் த அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தால் கூட ஸ்டில் எக்கானமி வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், லைக் ஆர்பிஐ அண்ட் அதர் பீப்புள் வந்து பாசிட்டிவாக நிறைய ஆக்ஷன் வேறு எடுத்துகிட்ருக்காங்க. எதிர அந்த ஜிஎஸ்டி ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்ட டாக்ஸேஷன் ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும், இல்லாட்ட தி பவர் செக்டார் ரிஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஆர்பிஐ இனிஷியேட் பண்ண தி எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் ஃப்ரம் 2027 அந்த மாதிரி மூவ். ஏன்னா இந்த இன்றைக்கி வந்து பேங்க்கில் வந்து எப்பொழுதுமே த லாஸ் வந்தோட தான் அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் போட்டு அதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி அக்கௌண்டிங் மூவ்லேருந்து நான் அனதர் சிஸ்டம் தட் இஸ் இன்டர்நேஷ்னலி ரொம்ப பாப்புலராக இருக்க கிரெடிட் எக்ஸ்பெக்டட் லாஸ், தட் இஸ் ஃப்யூச்சரில் என்ன வரப்போகுது அப்படின்ட்டு இன்றைக்கே கணிச்சு அதுக்கு ஒரு ஸ்மால் ப்ரொவிஷன்ஸ் இன்றைக்கே போட்டுக்கிறது பேங்க் பேலன்ஸ் இதில் P&L அக்கௌண்ட்டில். அண்ட் தேர்பை அந்த ஈவெண்ட் அக்கர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சஃபிஷியன்ட் ப்ரொவிஷனிங் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ஸில். அப்போ தேர்பை அதை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ட்டு இது மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது பேங்க் வந்து மோர் இன்டெலிஜென்ட்டாகவும் அண்ட் மோர் ப்ரோ ஆக்டிவாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதனால் எந்த அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் ஆகும், எந்த செக்டாரில் வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிறத கூட ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்டு இன்றைக்கி அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்கிறனால இது வந்து இந்த லெண்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுனாலையும் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் செக்டாரை நோக்கி வருது. ஏன்னா இந்த பேங்கிங் தான் த பேஸ் ஆஃப் த பிரமிட் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து தான் மித்த இது செக்டார்ஸ்லாம் வளர முடியும், க்ரோ பண்ண முடியும். அதனால் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. அண்ட் மொரோவர் இந்த மாதிரி கேபிட்டல் நிறைய வர வர த ட்ரெடிஷ்னல் லெண்டிங் பிஸ்னஸ்லேருந்து ஈவன் த சர்வீஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பேங்கிங் கூட இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து மூவ் பண்ணலாம். எப்போ அவங்க மூவ் பண்ண முடியும்னா ஸ்ட்ராங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அவங்கக்கிட்ட இருந்தால் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கேபிட்டல் வர்றப்ப அவங்க கூட என்னத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாட் ஓன்லி பெட்டர் கவர்னன்ஸ் மாடல் ஆர் பெட்டர் the business information and also how to manage lending, அந்த மாதிரி கல்ச்சரையும் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டாடும்போது அதுலேருந்து இந்தியா கூட பெனிஃபிட் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி மிட் சைஸ்ட் அண்ட் ஸ்மால் பேங்க்ஸுக்கு இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வர்றப்ப அவங்க கூட த அட்ஜசன்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், லைக் இன்சூரன்ஸோ இல்லாட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கோ இல்லாட்ட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோ இவங்க ஃப்ளோட் பண்ணலாம். அண்ட் தர்பை அதுலேருந்து நிறைய கமிஷன் பேஸ்டு இன்கமும் த பேங்க் ஜென்ரேட் பண்ணலாம். அது இப்போ எடுத்துட்டிங்கன்னா த எஸ்பிஐ, தென் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இல்லாட்ட ஆக்சிஸ், இந்த பேங்க்ஸு கூட நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய த டோட்டல் இன்கம் ஃபார் த பேங்க் கூட நல்லா இருக்குது ஆக்சுவலாக கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்மாலர் பேங்க்ஸும் இன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் என்டர் பண்ணுறப்ப அவங்களுடைய ரிசோர்ஸஸ் வந்து ஈவன் மேனிஃபோல்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா லெண்டிங் இட் செல்ஃப் வந்து ஒரு சிக்லிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மித்த ஏரியாவிலேருந்து அவங்களுக்கு ரிசோர்ஸ் வரும்போது அந்த பேலன்ஸ்டு க்ரோத்து ஈவன் பேங்க் சைடில் கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் மிட் சைஸ்டு பேங்க்
பேங்க்ஸுக்கு இனிமேல் ஃபாரின்லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆர்பிஐலாக இருக்கட்டும், இல்லாட்டா அந்த எஸ் பேங்காக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களாம் வந்து ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லிடவே முடியாது. பட் இப்போ தான் அதில் சிம்டம்ஸ் தெரியுது. அவங்களோட அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் ஆர்ஓஏ அண்ட் ஆர்ஓஇ அதெல்லாம் வந்து நல்ல க்ரோத் ஏரியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு அடிக்குவேட் கேபிட்டல் கிடச்சிச்சு அப்படின்னா தென் அடுத்த லெவலுக்கும் அவங்க ஈஸியாக மூவ் இன் பண்ண முடியும். அஸ் அ இன்வெஸ்டர் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பேங்க்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அட் த ரைட் டைமில் பிக்கப் பண்ணோம் அப்படின்னா அண்டு அதோட இதை வந்து எவ்ரி குவார்ட்டரை எவாலுவேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதுலேருந்து ஒரு சைஸபிள் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த சமயத்தில் இந்த ஃபெடரல் பேங்க்கோட ரிசல்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபெடரல் பேங்க் ரிசல்ட்ஸை வந்து ஜோகோ ஷீட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் Q2 ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2,88,000 டெபாசிட்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் வந்து 2,55,613 இருக்குது. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2,495, அதுவும் க்ரோத் இருக்குது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இது குவார்ட்டர். பட் வந்து இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் லெண்டிங் சைடு இமீடியட்டாக குறைஞ்சிரும். ஆனால் இவங்களுடைய டெபாசிட் வந்து உடனே குறையாது. அதுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ரெனியூவபிள் வர்றப்போ தான் தென் நிறைய இது வந்து இப்போ இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினில் ஒரு டிப் இருக்க தான் செய்யும். அதர் இன்கம் வந்து அஸ் யூஷுவல் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு, 1,082 crores. தென் வந்து இவங்களோட ஜிஎன்பியை பார்த்திங்கன்னா 1.83, அதுக்குள்ளேயும் சைஸபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தென் ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 11.01 அண்ட் ஆர்ஓஏ பார்த்திங்கன்னா 1.09 இருக்குது. அண்டு த கிரெடிட் காஸ்ட் அண்டு இது கூட பார்த்திங்கன்னா அது 50 basis பாயிண்டில் இருக்குது. ஐ திங்க் அது ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பட் நாட் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஸ்டில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த தடவை கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லணும். இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 142 rupees இருக்குது. அண்ட் ப்ரைஸ் டு புக் பார்த்தா 1.3 இருக்குது. ஐ திங்க் ஸ்டில் ரீசனபிள். நம்ம சொல்லுவோம் 1.5 அந்த மாதிரி. இப்போ வந்து நிறைய கேபிட்டல் ஃபண்ட்ஸ் வரதுனால இவங்க வந்து கேபிட்டல் அடிக்வசியும் ரீசனபிளாக தான் இருக்குது, மச் ஹையர் தென் ஆர்பிஐயோட 9% மார்க்கு. ஸோ இந்த கேபிட்டல் வர்றதுனால இவங்க வந்து ஃபர்தராக லெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னா த ப்ரிஃபரன்ஷியல் கேபிட்டலாக தான் வரப்போகுது இந்த பிகினிங். எப்படி அப்படின்னா வாரண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, அட் த டைம் 25% பே பண்ணோம், பேலன்ஸ் 75% வந்து எப்போ வந்து கன்வெர்ட் ஆகுதோ இன்டு ஈக்விட்டி கேபிட்டலாக அப்போ வந்து அதை கொண்டாடணும். ஸோ இதுதான் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்களோட ஒன்ஸ் கேபிட்டலிஸ்ட் ஆயிடுத்து அப்படின்னா தென் வந்து அந்த டைமில் வந்து இவங்க வந்து ஃபர்தராக வந்து லெண்டிங் கூட பண்ணலாம் வித்தவுட் அஃபெக்டிங் அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி அதர் பிஸ்னஸையும் எடுத்து இவங்களுடைய ரெவென்யூ ஸ்ட்ரீமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து ஒரு பேஸாக அமையும் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். இப்போ வந்து டிக்ஸானோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதை எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். சரி, டிக்ஸான் அப்படின்னா நமக்கு இம்மிடியட்டாக என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா த மொபைல் ஃபோன்ஸ். ஸோ இவங்க தான் த பிக்கஸ்ட்டு த அசம்பிளர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் யாருக்கு அப்படின்னா விவோ, ஜியோமி, சாம்சங் இந்த மாதிரி பீப்புளுக்கு இவங்க வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய இந்த மொபைல் பிஸ்னஸ்னால் இவங்க வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு இவங்க வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இந்த கம்பெனிஸ் இவங்களுக்கு சப்ளை பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் அசம்பிள் பண்ணி திருப்பியும் வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துடணும் ஆக்சுவலாக. ஸோ இது பேசிக்லி ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்னால அசட் லைட் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் குறைச்சி தான் இருக்கும். அண்டு இவங்களோட எபிட்டா மார்ஜின் பார்த்திங்கனாலே தெரியும், அபவுட் 3 to 5% தான் மேக்ஸிமம் இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அரௌண்ட் தட் ரேஞ்ச் தான் இருக்கும். இதுதான் நார்மலாக. பட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஜாயின்ட் வெஞ்சர் என்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அண்டு நிறைய இடத்துல சக்சீடும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேக்வர்ட் இன்டெக்ரேஷன் பண்ணுறதுனால சூனர் ஆர் லேட்டர் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்த கம்பனண்ட்ஸ்லாம் அது வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் வந்து இந்த துணிச்சல் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட்னால தான்.
இன்றைக்கி வந்து கம்பனன்ட்ஸ்க்கும் பிஎல்ஐ ஸ்கீம் இருக்கிறனால இன்றைக்கி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி துணிச்சலாக வந்து நிறைய ஜாயின்ட் வெஞ்சர் என்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஜாயின்ட் வெஞ்சரும் வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இது மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் விவோ, அந்த உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து ஒரு செல்ஃபோன் மேனுஃபேக்சரர். இவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளிக்காக ஜாயின்ட் வெஞ்சர் என்டர் பண்ணியிருக்காங்க. 50-50 ஜாயின்ட் வெஞ்சர். இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நியர்லி 55 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜாயின்ட் வெஞ்சர் என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் கியூடெக் இந்தியா அப்படிங்கிறத, இது வந்து ஃபார் கேமரா அண்டு ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் என்டர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இவங்க அபவுட் 51% ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெச்கேசி ஜாயின்ட் வெஞ்சர், இது வந்து டிஸ்பிளே மாடல். ஒரு ஃபோனில் வந்து நெக்ஸ்ட் டு அந்த மைக்ரோ சிப்புக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டிஸ்பிளே யூனிட்டு. ஸோ இதுக்காக இந்த ஹெச்கேசியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே மாடல் வந்து சூன் வந்து இட் வில் கம் இன் டு இதில் வந்துடும், ஆப்ரேஷனில் வந்துடும். அண்டு ஃபேஸ் 1ல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அபவுட் 2 மில்லியன் மொபைல் டிஸ்பிளே யூனிட்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க பர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி கம்பனன்ட்ஸ் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் இவங்க வந்து நிறைய கேபிட்டலும் இதுக்காக கமிட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதை பாரோ பண்ணி பண்ணுறதுல அவுட் ஆஃப் த இன்டர்னல் அக்ரூவல்ஸில் பண்ணுறதா கம்பெனி சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா அதர் ஒஇஎம் பார்ட்னர்ஷிப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த பேட்ரி என்க்ளோஷர்ஸ் அந்த மாதிரி இந்த கம்பனன்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த செல்ஃபோன் ஆர் அதர் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாட்ட லைட்டிங் எக்யூப்மெண்ட், இதுக்கு கூட இவங்க ஜாயின்ட் வெஞ்சர் என்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேக்வர்ட் இன்டெகிரேஷனும் சேர்த்து பண்ணுறதுனால அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்கிறனால இந்த கம்பெனி வந்து பாய்ஸ்ட் க்ரோ ஈவன் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். வித் திஸ் இவங்களோட ரிசல்ட்ஸை குயிக்காக பார்த்துடலாம். இந்த தடவை இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 14,855 crores. அது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணிங்கன்னா 12,836 crores தான். அண்ட் எபிட்டா வந்து 561 crores அண்ட் எபிட்டா மார்ஜின் 3.8%. நான் ஏற்கனவே சொன்னேன் இல் பி ஸ்மால் மார்ஜினில் தான் இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 746 crores, ட்ரெமெண்டஸ் லீப் கம்பேர்ட் டு த ஏர்லியர் பீரியடோட. அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 5% இருக்குது. ஏர்லியராக வந்து 2.2% ஆர் 3.6%. அதான் அது வந்து இட் ஸ்டார்டட் பேயிங் அப்படின்னு சொல்லலாம், அந்த கம்பனன்ட்ஸ் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால. ஸோ இது வந்து மோர் அண்ட் மோர் பெட்டராக இருக்கும் இந்த கம்மிங் இயர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பேக்வர்ட் இன்டெகிரேஷனால் ஒரு பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா, கம்பெனிக்கு இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் கண்ட்ரோல் இருக்கும், எந்தெந்த கம்பனன்ட்ஸு எங்கே பண்ணணும். நாட் ஓன்லி இவங்களுக்கு ஃபோனுக்கு வேணுங்கிறத மட்டும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறதில்ல, ஈவன் ஃபார் அவுட் சைடர்ஸ் ஆல்சோ இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் பெட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி இன் ஃபியூச்சரில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்தியாவுக்கும் இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஏன் அப்படின்னா இந்த கம்பனன்ட்ஸ்லாம் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால ஹெவி அவுட் கோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஈவன் சம் பிளாக்மெயில் கூட நடக்கும். அண்ட் ஈவன் நவடேஸ் வந்து சைனா வந்து இது யூஸிங் இட் அஸ் அ வெப்பன். அண்ட் அதனால் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப தென் வந்து ஒரு பாசிபிலிட்டி அந்த மாதிரி வெப்பனைசேஷன் பை ஃபாரினர்ஸ் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்ப்போம் இது வந்து ஹவ் ஃபார் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2027 தான் தெரியும் நமக்கு எப்படி வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி பேக்வர்ட் இன்டெகிரேஷன் இவங்களுடைய மெயின் கம்பெனியோட இன்டெகிரேட் பண்ண போகிறாங்கங்கிறத. ஸோ இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த ஸ்டாக்ஸை ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.